ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு ராஜி கிருஷ்ணா யூடியூப் சேனல். நான் உங்கள் ராஜி. இவர் தான் என்னோட ஹஸ்பண்ட் கிருஷ்ணா, உங்களுக்கே தெரியும். இன்னைக்கு நாங்கள் எதுக்காக இந்த வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, காலையில் என்னோட சன்னு பஸ்ஸுக்கு ட்ராப் பண்ணுறதுக்கு போயிருந்தேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடு பார்த்துருந்தோம் நாங்கள், வாடகைக்கு போகலான்னு சொல்லிட்டு. அங்கே நடந்த ஒரு இன்சிடென்ட்டு தான் வந்து ஞாபகம் வந்தது. டக்குன்னு பையன்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரிடா அப்படின்னு. நானும் போங்கப்பா அப்படின்ட்டு டைம் ஆகிடுச்சு போயிட்டான். என்ன இன்சிடென்ட்டுங்கிறது ராஜி சொல்லுவாப்புல. நாங்கள் வந்து ஒரு புரோக்கர்கிட்ட வந்து எங்களுக்கு வந்து ஒரு 10 to 12,000 ரூபாய்க்கு வீடு ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் புரோக்கர்கிட்ட நாங்கள் சொல்லியிருந்தோம். அப்போ அந்த புரோக்கர் வந்து இங்கே வீடு இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் எங்களை காட்டினாரு. காட்டும்போது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் காட்டினாரு. நாங்கள் வந்து வீடு பார்க்கறதுக்கு முன்னாடியே வந்து ஹவுஸ் ஓனரை பார்த்துட்டு எங்களுக்கு அட்வான்ஸும் வீடோட வாடகையும் கரெக்டாக தெரிஞ்சுட்டு வீடை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ஓனரை பார்க்கணுன்னு சொன்னோம். அப்போ வந்து ஓனர் வந்து மென் கிடையாது, ஒரு லேடி தான். அவங்க வந்து ஒரு ஏஜ் வந்து ஒரு 65 to 65 இருக்கும். அவங்க 65 இயர்ஸ் ஓல்டு, அந்த ஒரு ஏஜ் பர்சன் தான், எல்டர்லி பர்சன் தான். அவங்க பார்த்தோம். ரெண்ட் என்ன இதில் எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்டாங்க. ரெண்ட் சொன்னோம் நாங்கள் ஒரு 10 to 15 இருந்தால் பெட்டர் அப்படின்னு. அப்புறம் வந்து வீட்டில் வந்து பெட் அனிமல்ஸ் இருக்கான்னு கேட்டாங்க. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேஸ்ட் ஃபஸ்ட்டு கேட்டது. கேஸ்ட் சொன்னோம். தொழில் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க. என்ன தொழிலுங்கிறத சொன்னோம். வீட்டில் எத்தனை பேருன்னு கேட்டாங்க. அதுவும் சொன்னோம். 4 பேர் தாங்க அப்படின்னு. அப்போ ரிலேஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு போவாங்களா அப்படின்னாங்க. இன்விடேஷன் வைக்கிற மாதிரி இருந்து ஏதோ ஒரு விஷயத்துக்குன்னு வந்துட்டு போவாங்க, ஸ்டே பண்ணுற மாதிரி யாரும் வர மாதிரி இல்லை எனக்கு அப்படின்னு நான் சொன்னேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த அம்மா சொல்லிச்சு, பையன் என்ன பண்ண, பையனா பிள்ளையா அப்படின்னாங்க. பையன் ஒன்று பொண்ணு ஒன்றுங்க அப்படின்னு நாங்கள் சொன்னோம். பையன் காலேஜ் போகிறான், பொண்ணு வந்து அப்போது 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து 4th போகிறான். அது தனியாக. அப்போ அவங்க அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னா, எங்க வீட்டுல 2 பொண்ணு இருக்குதுங்க அப்படின்னு சொன்னாங்க. சந்தோஷங்கன்னு சொல்லிட்டு நான் அதோட பெருசா மைண்ட் பண்ணிக்கல, எதுவும் பெருசா மைண்ட் பண்ணிக்கல. அப்புறம் வந்து அந்த அம்மா சொன்னாங்க, இல்லைங்க உங்களுக்கு நாங்க வீடு வாடகை கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப ஒரு மாதிரி எம்பரேஸ்டா ஆயிடுச்சு. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கன்னு சொல்லி அவங்கள ஒரு பார்த்தோம். என்னடா அது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த அம்மா சொன்னது கேட்டீங்கன்னா நீங்களே வந்து ஷாக் ஆயிடுவீங்க. இல்லைங்க, நிஜமாலுமே வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இத்தனை வயசுலயும் நாங்க இந்த மாதிரி நாங்க பார்த்தது கேட்டதும் கிடையாது, பண்ணதே இல்லைங்க. எங்களுக்கு ரொம்ப ஷாக்கு. அதே மாதிரி என்ன அப்படின்னா, அந்த அம்மா சொல்ல வர விஷயத்த வந்து கரெக்டா வந்து அவங்களோட புரோக்கர்கிட்ட சொல்லி, அந்த புரோக்கர் வந்து கூட்டிட்டு வர டெனண்ட்டுக்கு வந்து அதை கரெக்டா சொல்லி கூட்டிட்டு வந்தாங்கன்னா பரவாயில்ல. ஒரு இடத்துல போய் நின்று ஓகே அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்துட்டு என்ன ரீசன் நான் சொல்றேன் கேளுங்க. அவங்க வீட்டுல 2 பேத்தி இருக்காமாங்க. 2 பேத்தி வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறாங்களாமா. உங்க வீட்டுல பையன் இருக்கு. ஆமாங்க, பையன் இருக்கதான் செய்யும், பையன் இல்லாம அங்க இருப்பாங்க. பையன் 12வது முடிச்சு காலேஜ் போறான் அப்படின்னாங்க. எனக்கு அப்ப ஸ்ட்ரைக் ஆகல. அப்ப என் ஹஸ்பண்ட் சொன்னாரு, இல்ல அந்த அம்மாவோட பேச்சே சரியில்லை அப்படின்னாங்க. வேற மாதிரி. அந்த காலத்து மனுஷங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன மரியாதை கொடுப்போம், பெரியவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கலாம். வேற என்ன பண்ணணும், அவங்களுக்கு அவங்க சொல்லுக்கு மதிப்பு கொடுப்போம். ஒரு கேவலமான ஒரு எண்ணங்களை மனசுல வச்சுக்கிட்டு அதை வந்து எங்க மேல திணிக்கிற மாதிரி பேசுனா அது எங்க மேல திணிக்கலைங்க, அதை எங்களையும் அசிங்கப்படுத்தல. அவங்க பேத்தி அவங்க அசிங்கப்படுத்திக்கிட்டாங்க. இல்ல, நான் இவர் வந்து உடனே என்ன சொல்லிட்டாருன்னா, என் பையன் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் கஸ்டமர் ஹேண்டில் பண்ணும் போதே அத்தனை கஸ்டமரும் வந்து எங்களை கேட்பாங்க, எங்கேயும் உங்க பையனை காணோம். அவ்வளோ ஒரு சாஃப்ட் நேச்சர், அதிகமா யார்கிட்டயும் பேசவே மாட்டான். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், ஸ்ட்ரெயிட்டாவே மூஞ்சில் அடிச்ச மாதிரி. அவனுக்கு பிடிக்கல அப்படின்னா பிடிக்கலன்னு சொல்லிடுவாங்க. கான்டாக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து அவனுக்கு பிடிக்கல அப்படின்னா எதுவுமே சொல்ல மாட்டான், நமுந்து வந்து நின்றுவான். அவங்க அப்பாவை ஹேண்டில் பண்ணிக்க சொல்லுவான். அப்படிதான் நாங்க வந்து பாத்தீங்கன்னா எங்களோட நேச்சர் எப்படி அப்படின்னா, உழைப்பு உழைப்பு உழைப்பு. சாப்பிட்றதுக்கு கூட நாங்க டைம் கொடுத்தது இல்லைங்க. என் பையனுக்காகட்டும், எனக்காகட்டும், என் பொண்ணுக்காகட்டும், இவருக்காகட்டும் நாங்க அப்படியே இருந்து பழகிட்டு அந்த அம்மா சொன்ன வேர்டிங்ஸ் வந்து எங்களால ஜீரணிக்கவே முடியல. ஒரு நிமிஷம் எங்களுக்கு பேச தெரியல, என்ன பேசுறதுன்னு தெரியல. அவ்வளவு அல்டிமேட்டான கோவம் வந்தது. அதுக்கப்புறம் சிரிப்பு வந்துருச்சு. சரி என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு, சரி போலாம் கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த விஷயத்த வந்து என்ன சொல்ற, என் பொண்ணு வந்து கேட்டா, அப்பா நீங்க போனீங்களே, ஏன்னா அவ அப்பதான் 3rd to 4th போறாங்க. அப்ப அவளோட ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 வயசு தான். அவங்க அப்பாட்ட கேக்குறா, அப்பா போனது என்னங்கப்பா ஆச்சு அப்படின்னு கேக்குறா. கண்ணு, நம்ம வீட்டுல பையன் இருக்கிறனால வீடு தரமாட்டாங்களாமா அப்படின்னு. அப்பா அவங்க வந்து நம்ம அண்ணனை வந்து அசிங்கப்படுத்தலப்பா, அவங்க பிள்ளைங்களை தான் அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணு சொன்னா. என் பொண்ணுக்கு 8 வயசுங்க. அப்ப அன்னைக்கு அவ யோசிக்கிறா, தயவு செஞ்சு வீடு வந்து வாடகைக்கு நீங்க வந்து புரோக்கர்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவையோ அதை கரெக்டா புரோக்கர்கிட்ட சொல்லி அனுப்புங்க. இந்த மாதிரிதான் ஃபேமிலி வேணும், இவ்வளவுதான் வரணும் அப்படிங்கறது நீங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் புரோக்கரை தெளிவா சொல்லிட்டு தெளிவான பார்ட்டி கூட்டிட்டு வர சொல்லுங்க.
உங்க இஷ்டத்துக்கு வந்து வீடு வாடகைக்கு இருக்குன்னு மட்டும் சொல்லிட்டு விட்டுட்டீங்கன்னா புரோக்கர் அவரோட கமிஷனுக்கு அவர் அனுப்பிச்சு விடுவாரு. அங்க வந்து வர டெனன்ட்டு எப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. கேஷுவலா எடுத்துட்டு போற டெனன்ட் இருக்கிறாங்க, சீரியஸா இருக்கிற டெனன்ட் இருக்கிறாங்க, சப்புன்னு ஒரு அப்பா விடுற டெனன்ட் இருக்கிறாங்க. அதனால பார்த்து கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணி எங்கேயுமேங்க நம்ம மேல வந்து சேறு பூசவே வேண்டாம். நம்ம பிள்ளைங்க நம்ம எப்படியோ அப்படிதான் நம்ம குழந்தைங்க இருப்பாங்க. நம்ம ஒழுக்கமா இருந்தா நம்ம வளர்த்துற குழந்தைங்களும் ஒழுக்கமா தான் வளருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நம்ம நம்பணும். அதுக்கப்புறம் நம்ம குழந்தைங்களுக்கு அதை வந்து புரிய வைக்கணும். எடுத்தனையும் வரவங்க கிட்டையும் அதை புரிய வைக்கணும். எடுத்தனையும் வந்து என் வீட்டுல 2 பொன் குழந்தைங்க இருக்கு அப்படின்னு சொன்னா உங்க பெண் குழந்தைய நீங்க நம்பலீங்க. அந்த பொண்ணு வந்து இந்த வீடியோவை அந்த பொண்ணு பார்த்தாலும் சரி, இந்த வீடியோ வேற யார் பார்த்தாலும் சரி, பிள்ளைங்க பையங்க இன்னைக்கு ரொம்ப ரொம்ப கிளவரா இருக்காங்க. விஷயம் தெளிவா சொல்லிடுறேன், அந்த வீடு சோறுமுட்டி ஏரியால தான் இருக்கு. இல்லைங்க, ரொம்ப ரொம்ப கிளவரா இருக்காங்க. பிள்ளைங்க அடுத்தடுத்த லெவல் போறதுக்கு என்ன வழியோ அந்த வழியை நோக்கி தான் போறாங்க. அம்மா அப்பா கஷ்டப்படக்கூடாது, அம்மா அப்பா நமக்காக இவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறத யோசிச்சு தான் ஒவ்வொரு பொன் குழந்தையும் வளருது, ஒவ்வொரு ஆண் மகனும் வளர்றாங்க. பிள்ளைங்கள்ல இருந்து எல்லாத்தையும் நாங்க பாக்குறோம். எல்லா குழந்தைங்களும் அவ்வளோ கிளவரா இருக்குது. ஆனா இன்னைக்கு இவ்வளவுதான் எங்களோட பட்ஜெட்டுங்கண்ணா, கண்ணு வேலைக்கு போறீங்களா அப்படிங்கும் போது ஆமாங்கண்ணா இந்த மாதிரி நாங்க வேலைக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா ஓடி வந்து 3 வருஷத்துக்கு ஒருக்கா எங்க கிட்ட சொல்லும் போது எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இவ்வளோ தெளிவான முடிவு இந்த பிள்ளைங்க வந்து இவ்வளோ கரெக்டான ஸ்டேஜ்ல எடுக்குதுங்க அப்படின்னு நினைக்கும் போது, ஊர்ல வந்து ஒரு 1.5 கோடி மக்கள் இருக்கிற இடத்துல வந்து ஒரு 3 பிள்ளைங்க 4 பிள்ளைங்க தப்பு பண்ணலாங்க. எல்லா பிள்ளைங்களும் தப்பு பண்ணுவாங்கன்னு தயவு செஞ்சு சொல்லவே சொல்லாதீங்க. உங்க பிள்ளைங்களை நீங்க அசிங்கப்படுத்தாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. யார் மனசையும் நான் நோக்கிறதுக்காக நான் சொல்லல. எல்லா பெண் குழந்தையும் சரி, எல்லா ஆண் மகன்களும் சரி தெளிவா கிளவரா சூப்பரா வளர்ந்துட்டு இருக்காங்க. இந்த ஸ்டேஜ்ல மாற வேண்டியது குழந்தைங்க கிடையாது, வயசானவங்க. ஃபர்ஸ்ட் அவங்களோட சிந்தனை குறுகின சிந்தனையே இருந்தாலும் அதை வந்து பெருசு பண்ணிக்க வேண்டிய பொறுப்பு அவங்களோட பொறுப்பு. குழந்தைங்களை திருத்தி வளர்த்தணும், அடிச்சு வளர்த்தணுங்கிறதெல்லாம் அந்த காலம். முதல் நீங்க குழந்தைங்களோட லெவலுக்கு நீங்க வந்தீங்கன்னா போதும். ஓகே காய்ஸ், பாய்.